இலங்கை அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் சமீபத்தில் பேசிய ஒரு வார்த்தை இந்திய பெருங்கடலின் எதிர்காலத்தையே புரட்டி போட்டுவிட்டது. கொழும்பு துறைமுகம் இந்தியாவிற்கான துறைமுகம் என்ற அந்த அறிவிப்பு கடந்த 20 ஆண்டுகளாக உலகம் பார்த்து வந்த அரசியல் சமன்பாட்டையே தலைகீழாக மாற்றியுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தின் பின்னணியில் இருப்பவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. தற்போது இலங்கை இந்தியாவை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இலங்கை சீனாவின் பெரும் கடன் வலையில் சிக்கி அம்மாந்தோட்டை, கொழும்பு, திரிகோணமலை என இலங்கையின் ஒவ்வொரு துறைமுகமும் சீனாவின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிட்டதாக உலகமே அஞ்சிய காலம் அது. ஆனால் பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா 2022 இலங்கை பொருளாதார நெருக்கடியில் திணறிய போது உணவு, எரிபொருள், மருந்து உள்ளிட்ட உடனடி உதவிகளை அள்ளி அள்ளி கொடுத்தார். அந்த நேர்மையான உடனடியான உதவி இலங்கை மக்களின் மனதை முழுமையாக கவர்ந்தது. மோடியின் இந்த மனிதாபிமான அணுகுமுறைதான் இன்று அரசியல் முடிவுகளாக பலன் தந்திருக்கிறது. இந்த மாற்றத்தின் உச்சகட்டமாக வந்துள்ளது கொழும்பு டக்யார்டு ஒப்பந்தம். இந்தியாவின் பெருமைமிக்க கப்பல் கட்டும் நிறுவனமான மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் ஜப்பானியர்களிடமிருந்து கொழும்பு டக்யார்டின் பெரும்பான்மை பங்குகளை $26.8 மில்லியன் கைப்பற்றியுள்ளது. போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் இந்தியாவின் முன்னணி நிறுவனம் இப்போது இலங்கை மண்ணில் நேரடியாக கொடிநாட்டியிருக்கிறது. இந்திய பொறியாளர்கள் அங்கே பணியாற்றப் போகிறார்கள். இந்திய கடற்படையின் எதிர்கால திட்டங்கள் பல இலங்கை தளங்களில் உருவாகப் போகின்றன. இது சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா இலங்கை இடையே ஏற்பட்ட மிக ஆழமான பாதுகாப்பு உறவு. இலங்கை தீவு இந்திய பெருங்கடலின் இதயத்தில் அமைந்துள்ளது. அதன் இயற்கையான ஆழமான துறைமுகங்கள் உலக வணிகத்திற்கு எப்போதும் முக்கியமானவை. சீனா இதை முன்கூட்டியே புரிந்து பெரும் முதலீடுகளை செய்தது. ஆனால் பிரதமர் மோடியின் உறுதியான தலைமையும் திறமையான ராஜதந்திரமும் இலங்கையை மீண்டும் இந்தியாவின் நம்பிக்கை வட்டத்திற்குள் கொண்டு வந்துள்ளது. இன்று மேற்காசியாவில் போர் மூண்டு ஹார்முஸ் நீர்சந்தி அபாயகரமான இடமாக மாறியிருக்கும் நிலையில் பாதுகாப்பான மாற்றுப்பாதையை தேடும் இந்திய வணிக கப்பல்களுக்கும் எரிசக்தி இறக்குமதியாளர்களுக்கும் இலங்கையின் துறைமுகங்கள் பொன்னான வாய்ப்பாக மிளிர்கின்றன. கொழும்பு இந்தியாவிற்கான துறைமுகம் என்பது வெறும் பேச்சு அல்ல, அது பிரதமர் மோடியின் தொலைநோக்கு கொள்கையின் உயிருள்ள வெற்றி. ஒரு காலத்தில் சீனாவை நோக்கி சாய்ந்திருந்த இலங்கை இன்று இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய உறுதியான கூட்டாளியாக உருவெடுத்திருக்கிறது. இந்திய பெருங்கடலில் இந்தியாதான் கிங் என்பதை நிரூபித்திருக்கிறது இந்திய மோடியின் தலைமை.